தெரியுமோ? இந்த காலகண்டு இந்த மூலையை பிடிக்கோடு எங்க இருந்து கொண்டு வந்தாலும் எப்ப பார்த்தாலும் முத்தஞ்சலி நின்று ஐயோ 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 அப்படின்னு அவாவா காரிட்டோடு இருக்கா. ஐயம்மா ஒன்ன வாங்கிட்டு அவ வந்து கெட்ட பேர் வாங்கி இருக்கணுமோ? நல்லா சிரிச்சமாவா இருந்தா வீடு. எப்படி சுவாமி, என் மன்னவரை ஒரு கணம் பிறந்தது, என் மன்னவரை பிறந்து இப்பொழுது உங்களிடத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றேன் சுவாமி. சந்தோஷமாக சிரித்துக்கூடிய எப்படி சுவாமி நான் இருப்பது? நேற்று ஒரு போராட்டம் பண்ணி காலகண்டு இல்லாத நேரத்துல ஒரு எக்கச்சக்கமான தெரிவித்த குட்டி கொடுத்து வாங்கிட்டேன். உண்மைதான் சுவாமி. அவ வருவதா எனக்கு ஒரு கடிதம் போட்டு இருக்கா. வரட்டுங்களே சுவாமி. அவ வந்த உடனே ஒரு 5-6 கோடிக்கு வாங்க கண்ட போதும். ஏன் 5-6 கோடிக்கு உடம்புல அவ கரம் கட்டிடாது. சந்தோஷமா நான் பொய் சொல்ல வேண்டும் அப்படித்தானே? ஒரு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காகதான் சுவாமி நாடு நகரத்தெல்லாம் இழந்து நாட்டு மக்களை எல்லாம் பிரிந்து 48 கோடி கடலை சுமந்து இந்த காசி மாநகரம் வந்து உங்களிடத்தில் அடிமைப்படுத்திவிட்டு என் மன்னவர் இந்த காசி மாநகரத்தில் எங்கே இருக்காரோ எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை. என்னை பார்த்து பொய் உரைக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். இது உங்களுக்கே நியாயமா சுவாமி? ஐயா, 100 கிணறை காட்டிலும் ஒரு குளம் சிறந்ததா? 100 குளங்களை காட்டிலும் சுவாமி ஒரு நதி சிறந்ததா? 100 நதிகளை காட்டிலும் ஒரு யாகம் சிறந்ததா? 100 யாகங்களை காட்டிலும் ஒரு புத்திரன் சிறந்தவன். 100 புத்திரனை காட்டிலும் சுவாமி ஒரு பொய் சொல்லக்கூடாது உண்மை சிறந்ததா? என்ன 100 புத்திரனை காட்டிலும் ஒரு உண்மை சிறந்ததா? ஆகையால் என்னை பார்த்து பொய்யுரைக்க வேண்டும் என்று தாங்கள் தெரிவிக்கிறீர்கள். இது உங்களுக்கு நியாயமா? தர்மமா? ஒரு காலமே இவன் நாமினால் பொய் வராது. தெரியுமா? 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 ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்க. சத்தியோ சத்தியம்னு நீ கண்ட பலன் என்ன, கண்ட பலன் என்ன? ஐயோ பெரிய அப்படியே காலை வினை சுவாமி. என்ன செய்வது? கடலை சுமந்து வந்தோம் அல்லவா? கடனை நாங்கள் எப்பொழுது கொடுத்து விட்டோம். கடன் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். கஞ்சி குடித்தாலும் கடன் வாங்கக்கூடாது. கடனை பெற்றுக் கொண்ட சில குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி வேலை இருந்தால் சொல்லுங்கள் சுவாமி. பொய்யுரைக்க வேண்டும், பொய்யுரைக்க வேண்டும் மற்றும் சொல்லாது. தெரியாதா? அப்படி என்றால் என்ன சுவாமி? கட்டியில போவாரு தெரியாதுன்னு தெரியுது. கட்டியில போவ என்றால் என்ன சுவாமி? கட்டியில போவாருன்னா ஒண்ணுமே புரியாதவா?
சொல்லுவா. நாங்க கட்டையில போகணும். தாங்க எதுல போறீங்க? டேய், அது போகட்டுண்டு. முடிஞ்சா அண்ணாருக்கு சிலத்தன்னு சொன்னாங்க, அதுவும் தெரியாது எனக்கு. நீத்தான் நினைவுனாலும் சொல்ல தெரியாது சொல்லிட்டு ஆத்துல முன்னோர்கள் இறந்துட்டா வருடத்துக்கு ஒரு முறை தர்ப்பணம் கொடுக்கணும். இன்னும் சரிங்க சுவாமி. அதுக்கு பேர் தாண்டி நீத்தார் நினைவு நாள்னு சொல்லுவா. அப்படியே சுவாமி. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நீ ஒண்ணு செய்வா. இங்க இருக்குது, இங்க இருக்குது வெற்றி சொற்கள் இருக்குதா? இங்க இருக்குது பாரு. இது அது பேசுகிறீர்கள் சுவாமி. சரி கட்டில பாரு. காலையா? யாருக்கு சாரத்தை? குட்டிலே இருக்குது. யா வைத்து என்ன? மக்கள் சொல்ல வேண்டும். யா யாரையும் எப்படி யாரு திங்க வையா? நான் யாரு வட்டு வட்டி இருக்கிறது? இல்லை சுவாமி. தாங்கதான் சுவாமி. யாரு நானா? இதெல்லாம் சோழ நாட்டியம்மா காரணம் நாடியம்மா. இப்படி திணைக்கு அந்த குழந்தைய காட்டு அனுப்பிண்டு என்ன சொல்லிட்ட? இப்ப என்னடி சொல்லிட்ட? காட்டுக்கு போக வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்களே. காட்டுக்கு அவனதானே போகணும். அவனதானே போகணும். காட்டுக்கு ஏன் போக வேண்டும்? 5 வயது அண்ணன் குழந்தை வரலாறு கூட நினைச்சு பார்க்கணுங்காவே. காட்டுக்கு எதற்காக போக வேண்டும் சுவாமி? மன்றக்காரி இப்பதான் உலகத்தை புரியுங்க. நல்ல ஏமாத்துக்கு வைக்கட்டுடி. எப்படி எப்படின்னா குழந்தை நான் போய் இந்த பாவி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டேனடா. நான் என்னடா செய்ய போகிறேன்? இறக்கமில்லா ஐயர் உன்னை காட்டுக்கு புகப்படுத்திருக்கிறார். நீ காட்டுக்கு சென்று காரை பிறனை முட்டை முஸ்டை மாவள திரைப்பை அனைத்தையும் சேகரித்து வர விடுத்திருக்கிறார்களா? நான் சென்று வருகின்றேன் அம்மா. எனக்கு பசிக்கின்றது அம்மா. உனக்கு பசிக்கிறது சொல்ற. இப்பொழுது உனக்கு எப்படி நான் சாவி கொடுக்க போகிறேன்? அப்பா மாதவன் பெற்ற வயரும் மதிக்குதே. மனவன் பெற்ற வயரும் மதிக்குதே.
சீரனை மிட்டாய் தேன்கள் விற்கிது வாங்கி கொடுங்கள் அம்மா என்று நீ கேட்கின்றாயே நான் எப்படியெல்லாம் வாங்கி கொடுப்பது? தங்கைக்கு நிலை தயிர் சாத பிசைந்து ஊட்டியது போக இப்பொழுது அள்ளி போட்டு கொடுப்பதற்கு வகையில்லாமல் இருக்கின்றனடா மகனே. எனக்கு எப்படியடா கொடுத்து ஐயரிடத்தில் கேட்டு உனக்கு தருகிறேன் மகனே. செல்வா, ஐயரே எங்கள் மகன் பசிக்கிறது. ஒரு பிடி சாதம் கொடுங்க, என் மகனுக்கு கொடுத்து நான் அனுப்புகிறேன் சுவாமி. அன்னாருக்கு சாப்பிட்டோம்னா 2 நாளுக்கு முன்னே அடுப்பே மூட்ட மாட்டார். சாதம் இல்லாவிட்டாலும் சாதத்தில் ஒரு ஜலம் இருந்தாலும் கொஞ்சம் கொடுங்க சுவாமி. என்ன கேட்டா? சாதமா கேட்டா? ஏண்டியம்மா தொட்டு தடல எண்ணெய் இல்ல சுட்டு தானா பலகாரம் கட்டிட்டு இருக்கா. சாதமே சமைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சாதத்துல உள்ள தீர்த்து எங்க ஐயா, சாதத்தில் உரிய ஜலம் இல்லாவிட்டாலும் சுத்த ஜலம் கொஞ்சம் கொடுங்க. அடி ஊருக்கு அடியே சந்தி, ஊருக்கும் மேற்கே 6 உண்டு, குளம் உண்டு, நேர்காங்க பீசம் பங்கு உண்டு. அப்படியா? ஒரு குழந்தை அங்கு அனுப்பிண்டு அனுப்பி 2 கரத்துல கரத்தை அழிந்து கரத்தை கீழே பட்டு ஒரு கை ஜலத்தை அறிந்து போக சொல்லிட்டேம்மா. 2 கை ஜலத்தை அள்ளி 1 கை ஜலத்தை ஜலத்திலே விட்டு விட்டு 1 கை ஜலத்தை அறுந்து செல்ல வேண்டுமா? பார்த்தீங்களா தாய்மார்களே, தந்தைமார்களே, எங்க நிலைமையை பாருங்கள். எப்படியெல்லாம் வாழ்ந்த எங்களுக்கே இந்த நிலைமை. காலவண்டையர் என்ன தெரிவிக்கிறார் பாருங்கள். 1000 தாதிமார்கள் தங்க கிண்ணியில் தயிர் சாதத்தை வைத்துக் கொண்டு என் மகனுக்கு ஊட்டுவதற்கு எத்தனை பேர் விளையாட்டு காட்டுவார்கள். அப்படிப்பட்ட என் மகனுக்கு சாதம் கொடுக்காமல் அவர் என்ன தெரிவிக்கிறார் பார்த்தீங்களா? சுத்த ஜலத்தை கூட அருந்துவதற்கு அருகது இல்லையா? 1 கை ஜலத்தை அருந்து வேண்டுமா? இதுதான் உங்களுடைய நிலைமையா? இதற்குதான் சொல்லியிருக்கிறார்கள், வாழ்ந்தவர்கள் கெட்டால் வரவோட்டு குடமாக மாட்டார்கள். சரி போகட்டும். என் மகன் காட்டுக்கு செல்வதற்கு அவனோட துணை யாராவது இருக்கிறார்களா? மட்டும்தான் போறா, பக்கத்தாத்துல சென்று போறா, நாங்க போறா, நீங்கிட்டு போறா, என்ன பண்ணிட்டு சீக்கிரம் வந்து தாத்தா பந்தான் பேராம பிள்ளை நான் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடின? தமிழ் பாட்டு பாடினேன். தமிழ் பாட்டா? குளிச்சு தலைமைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து பண்ணேன். தப்புலாம் தாத்தா. அவத்தாரம் குளிச்சு தலைமொழிக்கு கோயிலுக்கு போய் வந்து
என் கம்ப விடுறேன் கும்பிடுற தாத்தா தாத்தா போகட்டும். எந்த மைக்கு வாங்க ஏன் என்ன கூப்பிட்டீங்க ஏன் உன்னை கூட்டிட்டு தெரியுமோ விடிஞ்சா அண்ணன் வீட்டு வரட்டும். லாத்தம்னு என்ன ஏண்டா நீ தான் நினைவு நாள் போத்தா நீ தான் நினைவு நாள் அப்படின்னா அது வந்து என்ன இருக்காதோ புரியல தாத்தா கலக்குதுடா அண்ணாருக்கு இன்னும் புரியல அதுவும் புரியாதா புரியல பாத்துல என் அண்ணா இறந்துட்டாரு அம்மா அவளுக்கு வருடம் ஒரு முறை திதி கொடுக்கணும் தவசம் தான் தேவசம்மா ஆமாண்டா ஏன் தாத்தா ஊருக்குலாம் தேவசம் உனக்கு எப்ப கருமாதி கட்டையில போவல ஒழுங்கா கொண்டு போய் வச்சுட்டு அது ஒரு கலக்குதி கற்பனை கொடுத்துட்டு அந்த சாதத்தை நான் சாப்பிட்டுட்டாண்டா அதுக்கு மட்டும் நான் போகுவேன் தாத்தா பரவாயில்ல என்னையே கூப்பிட்டீங்க உன்னை ஏன் கூட்டிட்ட தெரியுமா சந்தை மாமி குழந்தைய கானகத்துக்கு அனுப்பி விடுறா அவளோடு சேர்ந்து கானகத்துக்கு சென்று முல்லை முல்கை காரை கரண்டை மாம்பழை நெற்பையெல்லாம் பொழுது வரும் தம்பி காரை குண்டை முன்னே முசுகட்டை கம்பளி பூச்சி இதெல்லாம் கொண்டு வந்து தள்ள விட்டு காரை குண்டை சுவாமி இவர்கள்லாம் அந்த குழந்தைகளா எங்களை பார்த்த அந்த அம்மா இவனுலாம் அசாத்த பிள்ளைன்னா என்ன பார்த்தா காண போற ஸ்டெச்சர் மாதிரி இருக்கா இல்ல சொப்பு வந்து ஏதாவது எப்படி அந்த அம்மா கேட்கிறாங்க ஏன் எப்படி கேட்கிறாங்க சோமத்தர கெண்டை பூநூல் கறிக்கல சரி. பட்டை கெண்டை பூநூல் பூணுடா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி கேட்கலாமா நான் வெங்காயம் பட்டை அம்மா நாங்க சேரிஸ் கூப்பிட்டு வந்துட்டோம் சுப்பிரமணியம் வந்துருக்கோம் இவர்கள் தானா இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார்களா என்று கேட்டேன் அம்மா கோச்சிக்காதீங்க நீங்க தப்பா நினைக்காதீங்க நாங்க வந்துட்டோம் பசங்க பிள்ளை இருக்கானுவோம் தாத்தா நான் தப்பி அழைச்சிட்டு போறேன் நான் அழைச்சிட்டு போறேன் நீங்க படு நீங்க போங்க